கர்த்தருடைய சம்சோஸ்திரம் தேவனை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக இணையதளத்தில் நாம் இணைந்து தேவனை ஆராதிக்கிறோம். அனைவரையும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறோம். நம்ம சென்ட் ஜேம்ஸ் சர்ச் தமிழ் இணையதளத்தின் ஆராதனைக்கு அனைவரையும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டு நல்லவனை பரிசுத்த ஜீவன தேவன், இந்த ராத்திரி வேளையில் இன்னொரு அப்பா பிதாவின் அழைக்கிறோம். கிருபையினால் எங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, இந்த வேலையில் அப்பா நாங்கள் துதிக்கும் பொழுது நம்மளோட பசுத்தால் நிரப்பும் அப்பா. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து இணையதளத்தை இணையும் பொழுது ஆண்டவரே பசுத்தாவை ஒவ்வொரு நிரப்புவீராக. ஆண்டவரே ஒருமுனப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை கிருபை நிரப்பி ஆண்டவரே ஆவிலும் உண்மையில் அவங்க ஆராதிக்க துதிக்க நீ கிருபை செய்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் அப்பா நீர் பேசுகிற வார்த்தையை புதுப்பித்து ஆசீர்வதிக்கிட்டோம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை கேட்போம். உம்மை நம்பி உந்தன் பாதம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. எங்க காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா, உரிமையை எனக்கு தந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. சாரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா, அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. பார்த்தார்கள், செவிடர் கேட்டார்கள், உடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உடவர்கள் நடந்தார்கள். ஐயா, உடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. ஐயா, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. வேத பாடம் வாசிக்க கேட்போம். யோவான் 14 அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 வரை. யோவான் 14 அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 வரை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை
குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எங்களுக்கு எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் தலைகளை வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவன் நல்லவனை பரிசுத்த ஜீவன் தேவன், இந்த ராத்திரி வேலை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கிறோம். நம்முடைய கிருபையாக நன்றி செலுத்துகிறோம். அப்பா வரும் ஆண்டவரே, அப்பா இந்த வேலை வசத்தை தியானிக்கும் போது நீர் பேசு வார்த்தை புதுப்பித்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாக கர்த்தர் பரிசுத்த சோஸ்தம் தேவனை ஆசீர்வதிப்பாராக. நேற்று நம் எல்லா திருச்சபையிலும் இயேசு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரமேறுதலை திருநாள் என்று சொல்லி நாம் அனுசரித்தோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனவராக இருக்கிறார். ஸோ அதை பற்றி நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் வாசித்த பாகத்தில் இயேசு தெளிவாக சொல்கிற 28ஆம் வசனம் திருப்பி வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். ஸோ இயேசு சொல்கிறார், நம்ம இயேசுவை நேசிக்கிறோம், அவர் மேலே அன்பு வைத்திருக்கோன்னு சொன்னால், அவர் பரலோகத்துக்கு திரும்பி போகிறேன், பிதாவுடனே சேர போகிறேன்னு சொல்லும்பொழுது அதை நம்ம சந்தோஷப்படுவோன்றாரு. சிஷ்யர்கிட்ட தான் சொல்கிறாரு. நம்மளோட நேரத்தில் யோசிக்கலாம், இயேசு ஒன்றும் உயிரோடு இந்த காலத்தில் நம்மளோட இருந்திருந்தார் என்று சொன்னார், நம்ம நிறைய காரியங்கள் அவர் போதிக்க முடியுமே, அவர் நம்மளை வழிநடத்த முடியுமே என்று சொல்லிட்டு ஜனங்கள் நினைக்கலாம். அந்த நேரத்தில் அந்த காலத்தில் சீஷர்கள் அவ்வாறாக யோசித்திருக்கக்கூடும். இயேசு இருந்தால் நல்லா இருக்குமே, அவர் இந்த கேள்வியும் அவர் தான் பரிசேயர்கள் கேள்விகள் கேட்டால் இயேசு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சீஷர்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறவராக இருக்கும். அதே போல் இயேசு நம்மளோடு உயிரோடு இருந்திருப்பாரே ஆனால் நமக்கு நலமாக இருந்திருக்குமே என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, அவர் பரலோகத்துக்கு போனால் பிதாவுடனே இருக்கிறதுனால தான் நமக்கு நன்மையாக. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கு சில காரியங்கள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இயேசு பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு என்ன நன்மைகள். ஏன்னா நம்ம லூக்கா 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள். ஆனால் இயேசு பரலோகத்து ஏறி போன உடனே வேதத்தில் போடுற சீஷர் திரும்பி வரும்பொழுது சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வந்தார்கள். என்ன நன்மைகள் அவருக்கு கிடைச்சிச்சு என்று சொல்லி நம்ம பார்க்கிறவராக இருப்போம். முதலாவது நாம் பார்த்து சொல்லும் பொழுது அவருக்கு இயேசு பரலோகத்துக்கு போன உடனே நான் பெற்ற நன்மை ஒன்று பரிசுத்த ஆவியின் நன்மை. ஏன்னா இயேசு பரலோகத்துக்கு போய் 1 வாரம் கழித்து 10 நாள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு வருகிறவராக இருக்கிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பரிசுத்த பெந்தைக்கோஸ்து திருநாளை நாம் அனுசரிக்கிறவர்களாக இருப்போம். இதான் நம்ம யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பு போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவு கூட்டுவார். ஸோ அவர் போனாதான் பரிசுத்தாவியானவர் வருவார். அவர் இயேசு போலன்னா பரிசுத்தாவியானவர் வரமாட்டார். அப்படி நம்மளுக்கு பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறதாக இருக்கிறது. ஸோ பரிசுத்தாவியானவர் வந்ததான் அவர் நம்ம ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கார். இயேசுவோட எல்லாத்தையும் நம்மளுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார்.
யோவான் 16:7 வாஸ்தவண்ணமாக, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அப்படின்னா வேதனை வாசித்தீங்கன்னா, இயேசு பரலோகத்து போனோன்னே பிதாவும் இயேசுவும் 2 பேரும் சேர்ந்து தான் பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு நமக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார்கள். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு நம்மளுக்கு தேவை சொல்லும் பொழுது நம்ம அது பரிசுத்த தேவைகளை நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம அந்த தேவைகள் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் பொழுது அவர் சீஷர்களுடனே இருந்தார், கூட இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாழ்றாரு. இயேசு 2000 வருஷம் முன்பாக உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது மனிதர்கள் கூட இருந்தார். உள்ளுக்கு வரல, வெளியே இருந்து சீஷர்களுக்கு போதித்தார். இயேசு அவர் சீஷர்கள் கூட இருந்து எப்படி அவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சீஷர்களுக்கு போதிக்கிறவராக இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோட ஆவியை இப்போ நமக்குள்ள இருக்கு, உள்ளுக்கு இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கார். நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மளுக்குள்ள மெல்லி சத்தத்தில் அவர் பேசி கொண்டு இருக்கிறவராக இருக்கார். நம்மளுக்கு அது மட்டும் அல்ல, நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எங்கே போனாலும் அவர் நம்மளோட வருகிறவராக இருக்கார். இயேசு கிறிஸ்து எருசலேத்தில் இருக்கும்போது அது எருசலேமை சுற்றிலும் தான் அவர் இருந்தார். ஏன்னா அவர் சரீரத்தில் மாம்சத்தில் உலகத்தில் வாழ்ந்தபடியால், ஸோ அவர் மாம்சத்தில் உலகத்தில் வாழ்ந்தபடியால் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், நான் பரிசுத்தாவி அனுப்புகிறேன், பரலோகத்துக்கு போயிட்டு பரிசுத்தாவி அனுப்புகிறேன்னு சொல்லும்போது, இப்போ பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருக்கிறபடியால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லாருக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கார். நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது பெந்தைக்கோஸ்தை திருநாள் அன்று அந்த அக்கினி நாவு இறங்கும் போது அங்கே இருந்த எல்லார் மேலே இறங்குகிறதாக, சீஷர்கள் மேலே இறங்குகிறதாக இருந்தது. நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, நம்ம இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவினால் நம்ம நிரப்புகிறவராக இருக்கிறார். ஸோ அந்த பரிசுத்தாவி நம்மளுக்கு வழி நடத்துகிற, எப்படி இயேசு நம்மளை வழி நடத்தினாரோ, உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களை வழி நடத்தினாரோ, ஒரு ஆபத்து வரும்போது பரிசையில் கேள்வி கேட்கும்போது இயேசு பேசுகிறவராக இருந்தார். அதே போல் வேதனை வாசிக்கும் பரிசுத்தாவியானவர் நமக்காக பேசுகிறவராக இருக்கார். ஏற்ற காலத்து ஏற்ற வார்த்தைகள் நாவலை போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறவராக இருக்கார். பரிசுத்தாவியானவர் நம்ம இடத்தில் நம் மூலியமாக பேசுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இயேசு உலகத்தில் இருக்க நாம் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து அற்புதம் அடையாளங்களை செய்தார். சீஷர்களோ பார்வையாளராக இருந்தார்கள். இயேசு தான் அற்புத அடையாளத்தை செஞ்சார், ஆனால் சீஷர்கள் பார்வையாளர்களாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான், இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு பின்பு, பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு பின்பு, எப்போ பரிசுத்தாவின் அற்புதம் அடையாளத்தை சீஷர்கள் மூலியமாக செய்தார், இப்போ நம் மூலியமாக செய்கிறவராக இருக்கார். இப்போ பரிசுத்தாவியானவர் இப்போ நம்மளை கருவியாக உபயோகப்படுத்துகிறவராக இருக்கார். லூக்கா 24 49 என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் திருக்கப்படுவீர்கள். எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அவர் சொல்கிறார், பரிசுத்தா நம்மளுக்கு நம்மளை நிரப்பும் வர, நம்மளை ஒரு வழி நடத்தும் வர இன்னைக்கு எருசலேம்லே இருங்க சொல்லிட்டு போகிறாரு இயேசு. பரிசுத்தாவின் நடத்தும் போது தான் வல்லமை பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு வருது. பரத்திலிருந்து வல்லமை இறங்கி நம்மளை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யோவான் 16:23 வாசிக்கலாம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இப்போ நம்ம இயேசுகிட்ட கேட்டு பிதாட்ட போகிற நேராக இயேசுவின் நாமத்தை வச்சு
நம்ம நேராக இயேசுகிட்ட பேசுகிறவராக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நாம் இயேசுகிட்ட பேசுகிறவராக இருக்கிறோம். நேராக தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் நம்ம தொடர்பு கொள்ளும்படியாக. ஸோ அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அவர் போனோம், பரிசுத்த ஆவியானவர் வரணும், வந்து நம்மளை கிடைக்கிற நன்மைகள் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது அவர் வந்து நமக்குள்ளே இருந்து நம்மளோட பேசுகிறவராக இருக்கார். நமக்குள்ளே எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நம்மளோட வருகிறவராக இருக்கிறார். நம்மளை அற்புத அடையாளம் செய்வதற்கு நம்மளை உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் பிதாவிடத்தில் பேசுவதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கார். ரெண்டாவது நான் பார்ப்போம்னு சொல்லும் பொழுது, இயேசு பரலோகத்துக்கு போகிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இயேசு சொல்கிற காரியங்கள் தான். இப்போ அவர் இயேசு பரலோகத்துக்கு போன உடனே பரிசுத்தாவை அனுப்பும்படியாக பரலோகத்துக்கு போனார். ரெண்டாவதாக அவர் வந்து நமக்கு பரலோகத்தில் வாசஸ்தலத்தை உருவாக்கும்படியாக. ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல நம்மளும் இருக்கணும் என்று சொல்லி அவரோட பெரிய ஆசை. அந்த ஆசைக்காக என்ன பண்ணுறாரு அவர்? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகிறவராக இருக்கிறார். இப்போ நமக்காக அவர் இடத்த வாசஸ்தலத்தை நம்ம பரலோகத்தில் இயேசுடனே வாழும்படியாக, நிரந்தரமாக வாழும்படியாக சொல்ல, நான் வந்து உங்களை எடுத்துக்கொண்டு போவேன் என்று சொல்லுகிறவராக இருக்கார். இப்போ இந்த காலத்தில் பார்க்கும்பொழுது கடைசி காலத்தில் நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறவராக இருக்கும். இயேசுவோட 2வது வருகை அதிசக சமீபமாக இருக்கிறது. அவர் 2வது வருகையில் நம்ம அவருடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடனே பரலோகத்தில் நாம் நித்திய காலமாக வாழுகிறவர்களாக இருப்போம். 2000 வருஷம் முன்பாக இயேசு சீஷருடைய சரீர பிரகாரமாக வாழ்ந்தார். 3 வருஷம் கூட இருந்தார். அதுக்கப்புறம் இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவரோட ஆவியை நம்மளுக்குள்ளே அனுப்பியிருக்காரு. இப்போ நம்ம வந்து திரும்பியுமாக 2வது வாட்டி வரும்பொழுது அவருடனே இணைந்திருப்ப வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்குற வண்ணமாக தெய்வனோட வாசஸ்தலம் மனிதர்கள் நடுவில் இருக்கொண்டு போனோம். தெய்வனோட இணைந்து வாடுகிறவர்களாக இருப்போம். 3வது நான் பார்ப்போம் சொன்னால், இயேசு ஏன் பரலோகத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது என்று சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்போ அவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுனால பிதா கூட இருக்கிறதுனால அவர் பிதாவோட வலது பரிசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்புறம் நமக்காக பிதாவின் இடத்தில் அவர் வேண்டுதல் செய்து கொண்டு நம்மளுக்கு சில தீங்கான காரியங்கள் நடக்கும்பொழுது நம்மளை பாதுகாக்கும்படியாக, ஆபத்து காலம் வரும்பொழுது நம்மளோட கூட இருந்து நம்மளுக்கு நன்மை செய்யும்படியாக, நம்ம பாவம் செய்யும்பொழுது மனம் திரும்பும்போது நம் பாவத்தை மன்னிக்கும்படியாக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக விண்ணப்பம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கார் இயேசு பிதாவின் இடத்தில். அதனால தான் சொல்கிறாரு, இயேசு நான் பரலோகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கேன், நீங்கள் சந்தோஷப்படுங்க என்று சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் பரிசுத்தாவியானவர் வருவார். வந்து பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துவார். ஒரு அற்புதத்தை நம் மூலியமாக நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளோட எப்பொழுது இருக்கிறவராக இருக்கார். பரலோகத்தை நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறவராக இருக்கார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவராக இருக்கார். விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறவராக, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் வாழும்பொழுது நாம் பாவிகளாக நம் பாவத்தில் விழும்பொழுதெல்லாம் பரிசுத்தாவியான உலகத்திலிருந்து நம்ம கண்டித்து உணர்த்தி நம்ம திரும்புதல் கொண்டு வரும் பொழுது உலகத்தில், அங்கே பரலோகத்தில் இயேசு நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். பரிசுத்தாவின் இங்கே நம்ம உலகத்தில் தவறு செய்யும் போது கண்டித்து உணர்த்துகிறவர்.
நம்ம மனம் திரும்பும் பொழுது இயேசு பரலோகத்தில் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதான் அவர் 2வது வரும்பொழுது இன்னொரு வசனத்தில் வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இயேசு வருவார், நிச்சயமாக வருவார். வரும்பொழுது நம் வாழ்க்கையில் விசுவாசத்தை காண்பாரா? பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக வாழணும். நமக்காக வாசஸ்தலத்தை அவர் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவின் இடத்திலே அவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்மளுக்குள்ள பரிசுத்தாவை எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் வார்த்தை கீழ்ப்படிந்து விசுவாசத்துடனே நாம் வாழுகிறவராக இருக்கிறோமா? நான் விசுவாசத்தை காண்பாரோ? இப்போ உள்ள காலத்தில் நம்ம பார்த்தோன்னு சொல்லும் பொழுது இந்த கோவிட்-19 காலத்தில் நிறைய சுகவீனங்கள் பிரச்சனைகள் நிறைய இந்திய தேசத்தில் பார்த்தோன்னு சொல்லும் போது நிறைய போதகர்மார்கள் இந்த சுகவீனத்தில் அகப்பட்டு பாடுபட்டு மரித்து போகிறவராக இருக்கிறார்கள். விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. அவர் வரும்போது தேவன் இயேசு நம்ம இடத்தில் தேடுவது விசுவாசம் காணணும். வாழ்க்கையில் விசுவாசத்தை அவர் பார்க்கணும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது திரும்பி வரும்படியாக தான் போயிருக்காரு. இப்போ பரிசுத்தாவை நம்மளுக்கு வாழ்க்கையில் அனுப்பிட்டாரு. இப்போ அந்த நம்பிக்கையுடனே பரிசுத்தாவை வைத்துக்கொண்டு நான் உலகத்தில் வாழும்பொழுது விசுவாசத்துடனே நான் வாழும்பொழுது அவர் நமக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்காக இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கார். வரும்பொழுது நாம் விசுவாசத்தை பார்க்கும்பொழுது நம்ம அவருடனே எடுத்துக்கொள்வார். நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஸ்தலத்தில் வாசஸ்தலத்தில் பரலோகத்தில் நாம் இயேசுவுடனே வாழுகிறவர்களாக இருப்போம். ஸோ அதான் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது நமக்கு நன்மையை கொடுக்கும்படியாக, நமக்கு நன்மையை கொடுக்கும்படியாக. அதுக்கு தேவன் நன்றி செலுத்தி நாம் தலையை வணங்கி ஜெயிப்போமாக. ஆண்டவர் நல்லவர், நீ பரிசுத்தர் ஐயா. ஆண்டவரே, நேர் பரலோகத்துக்கு போவது எங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னீரப்பா. ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரிசுத்தாவியானவரை அனுப்பினீர் ஐயா. இயேசு கிறிஸ்து நீர் உலகத்தில் மனிதனாக வாழும் பொழுது சீஷர் உடனே உலாவிக் கொண்டு கூட இருந்தீரப்பா. ஆனால் எல்லா இடத்திலும் இருக்க முடியவில்லை அம்மாள் ஆண்டவரே. ஆனால் பரிசுத்தாவியை நீ அனுப்பும் பொழுது ஆண்டவரே அப்பா, பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே உலகம் எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கிறவராக இருக்கிறார் ஐயா. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கார். எப்படி நீர் சீஷர்கள் பக்கத்தில் இருந்து நீர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி பலப்படுத்தினீரோ ஆண்டவரை அதே போல பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் வாழ்ந்து ஆண்டவரே எங்களை உம்முடைய எல்லாம் எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்த ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். உம்மோட வார்த்தையெல்லாம் எங்களை ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கா பரிசுத்தாவியானவர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பது நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் 2வது வரையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, வாரும் ஐயா. ஆண்டவரே, நீர் 2வது வரையில் இணைந்து கொண்டு விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டவர்களாக இருந்தாப்பா. ஆண்டு நீர்கள் ஆயத்தப்படுத்துகிற அந்த வாசஸ்தலத்தில் ஜீவிக்க வேண்டும் அப்பா. நீர் வரும் வரை எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருப்ப அன்று செலுத்துகிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் பாவிகள். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தாவி எங்களுக்குள்ளே இருந்து எங்களை கண்டித்து உணர்த்தும் பொழுது தவறான காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் அப்பா. பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவைகளுக்காக பிதாவினிடத்தில் நீ பரிந்து பேசுவதற்கு நன்றி அப்பா. கிருபை நாங்கள் பலப்படுத்த தொடும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அதே வேளையில் ஆண்டவரே எங்கள் திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டைஸா வெஸ்ட் மலேசியா ஆசீர்வதியும். எங்கள் பேராயர் பிஷப் ஸ்டீவன் பராவ் ஆசீர்வதியும் அப்பா. அவர் ஒவ்வொரு வேலைகளையும் எடுத்து ஊழியர்கள் எடுத்து செய்யும் பொழுது அப்பா ஆண்டவர் கிருபையினால் பலப்படுத்தி ஜெபிக்கிறார். பிரயாணம் பண்ணும்போது பிரயாணத்தில் ஆசீர்வதிக்க ஜெபிக்க அவரை பாதுகாத்தரலாம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் ரத்த கொட்டலை மரத்தைத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் ஆண்டவரே உங்களோட தீர்மானமாக இருப்பதை அண்டு செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் அதே வேலையில் ஆண்டவரே ஒவ்வொரு பொதுகமாக டிக்னஸ் கருத்தில் ஒப்படைக்கும். இந்த காலத்தில் ஆண்டவரே அவர் ஊழியம் செய்யும் பொழுது அப்பா உங்களுடைய கிருபையினால் அவர் பலப்படுத்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர் ஒவ்வொரு ஊழியக்காரரை பாதுகாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்
மட்டுமல்லாமல் அப்பா சென்ட் பிலிப்பஸ் சென்ட் ஜேம்ஸ் திருச்சபை அங்கத்தினர் காத்துலப்பாட ஒவ்வொரு பேரும் பாதுகாத்துள்ளப்பா கிருபினா அவரை பலப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, இந்த கிருபை உங்களுடைய கிருபை வல்லமே நிரம்பிக்கட்டும். நீர் லோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காரியத்தை நினைத்து சந்தோஷமாக இருக்கும்போது கிருபையினால் அவர் ஆசீர்வதியும் சந்தோஷத்தான் ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்பும் அப்பா. இந்த இரண்டாவது வருகையில் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு உம்முடனே பரலோகத்தில் ஆண்டவரே நீர் ஆயத்த பண்ணின அந்த வாசஸ்தலத்தில் ஜீவிக்கிறவர்களாக இருப்போம் அப்பா. உங்களோட பர்சனம் எல்லாரும் நிரப்பிக்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே அது மட்டும் இல்லாமல் மலேசிய தேசத்தாக வருகிறோம் அப்பா. மலேசிய தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரதம மந்திரி மொய்தீன் யாசின் காத்தில் ஒப்படைக்கிறோம். அது நல்ல ஞானத்தை தாரும் அப்பா. தேசத்தை ஆண்டவரே சித்தின் பிறகு நடத்த நீ ஞானத்தை தருவி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்பா அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். மலேசியா தேசம் ஆண்டவர் அப்பா மறுபடியும் மறுமலர்ச்சி அடையும்படியாக பொருளாதாரத்தை மறுமலர்ச்சி அடைய வேண்டும் அப்பா. அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே இந்த COVID-19 சுகவீனத்திலிருந்தும் ஆண்டவரே மறுமலர்ச்சி அடைய வேண்டும். சுகத்தை தாரும் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அநேகர் ஆண்டவரே அப்பா இந்த சுகவீனத்தால் தாக்கப்படுகிறவராக இருக்கிறார்கள் ஆண்டவரே. சுகத்தை தாரும் ஐயா. உங்கள் கரத்தை நீட்டி எல்லாருக்கும் பூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பிக்கிறது மலேசியா தேசத்தில் ஆண்டவர் அப்பா. இந்த வைரஸ் ஆண்டவர் இந்த பரவுறது ஆண்டவரே அப்பா நிறுத்தப்படியாக இயேசுவை கட்டடுகிறோம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தை அனுப்பி ஆண்டவரே இந்த வைரஸ் பரவாதபடி நீ கட்டுப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் கட்டட்டா நிற்கும் என்று சொன்ன வண்ணமாக நீர் செய்யும் ஆண்டவரே. ஆமாப்பா என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா அதன் பிரகாரம் நீ கிரியை செய்வதற்காண்டி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் உலக தேசம் வருகிறோம் அப்பா. உலக தேசத்தில் எல்லாத்தையும் ஆண்டவரே இந்த COVID-19 சுகவீனம் பரவி கொண்டிருக்கிறது அப்பா. குறிப்பாக இந்தியா தேசத்தில் ஆண்டவரே அநேக ஜனங்கள் மரித்து போகிறவராக இருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவர் அப்பா மரித்து போகிறவராக இருக்கிறார்கள். நீ பாதுகாத்தார்கள் ஆண்டவர். சுகமளிக்கும் கரத்தை இந்தியா தேசத்தில் நீட்டி எல்லாருக்கும் பூர்ண சுகத்தை தாரும் அப்பா. அந்த வைரஸ் பரவாதபடி ஆண்டவரே இயேசுவின் நாம் கட்டடுகிறோம் அப்பா. அதை அடக்கி போடுகிற தேவன் நீர் அப்பா. ஒரு வார்த்தை அனுப்புவோம்ப்பா. நீ சொன்னால் ஆகும் ஆண்டவரே. அதன் பிரகாரம் நீ கிரியை செய்வதற்கு அண்டி செலுத்துகிறோம் அப்பா. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே தொடர்ந்தப்பா அந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ் ஆண்டவரே டாக்டர் நர்ஸ் மரகாத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. போலீஸ் அஸ்காரிகள் ஒரு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே எந்த பாடுகளுக்கு வராதபடி பாதுகாத்த டாக்டர்மார்கள் ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் சிகிச்சை செய்யும் பொழுது அவர்களை ரத்த கொட்டலை மாற்றத்துக்கணும். இந்த சுகவீனம் அவளை தாக்காதபடி பாதுகாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே வேளையில் இந்த வேக்சின் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்பா சரீரத்தில் பூர்ண சுகத்தை தருவ ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சுகவீனங்களான ஒரு வாழ்க்கையில் வராதபடி ஆண்டவர் அந்த வேக்சினில் இருந்த ஆண்டவர் அப்பா எந்த சைட் எஃபெக்ட் இராதபடி ஆண்டவரே பூர்ண சுகத்தை தாரோம் அப்பா. ஒவ்வொரு வேக்சினை நீ தொடும் அப்பா. ஆமாம் ஆண்டவரே தொட்டு சுகத்தை கொடுத்தாண்டவர் அதை பெற்றுக்கொடு எவருக்கு யாருக்கு எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் சரீரம் பூர்ண சுகத்தை பெறடி திரும்ப ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வைரஸ் COVID-19 வைரஸை எதிர்த்து போராடுவதற்கு அப்பா ஒவ்வொரு பேர் சரீரத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. இம்யூன் சிஸ்டம் பலப்படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு கூட அப்பா. ஆமாப்பா குறிப்பாக இந்த வேலையில் ஆண்டவர் திருமணத்தை நடத்துக்கிறவர்களையும் காத்துல அப்பா அடைக்கிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே அவரோட கூட பாதுகாத்து ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே நாசன் நானும் கொடுக்குறோம் அப்பா. நாளைக்கு திருமணத்துக்கு போகும்பொழுது ஆண்டவரே நீ கூட இருந்து அந்த குடும்பத்தை கொட்டலை மாற்றத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவரோட கிருபை அவரோட கூட இருக்கிறதும் கொட்டலை மாற்றத்துக் கொள்ளும் ஆசீர்வாதமாக இருக்கிற மனிதர்கள் இல்லைன்னா கூட ஆண்டவரே பட பிரசத்தான் நிரப்பி ஆசீர்வதி. ஆமாப்பா கிருபை ஆண்டவரே அவர்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கலாம் ஆண்டவரே அப்பா. இந்த வேலையில் அப்பா எங்களை முற்றிலும் கருத்து ஒப்படைக்கிறோம். கிருபை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பிதாவே ஆமென். நாம் கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக.
எங்கள் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றச்செயலை மன்னிக்கிறது போல எங்களை குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் இருந்து எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நீங்கள் அவரோட மகிமையிலே அரசாளத்தக்கதாக நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்து அவருடைய சித்தத்தை செய்ய உங்களை பொறுமையுள்ள உத்தம ஊழியக்காரராக ஆக்குவாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நடத்தல் கடவுது. ஆமென். தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த MCO முடியும் வரை 7ஆம் தேதி ஜூன் வரைக்கும் நம் இணையதளத்தில் தான் ஆராதனை செய்வோம். திருச்சபையில் ஆராதனை இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தமிழ் ஆராதனை, ஜெபம் ஆராதனை 7:30 மணிக்கு நீங்கள் இணையதளத்தில் இணையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தில் இந்த ஆராதனையில் நம்ம கலந்து கொள்வோம். தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை எப்போது உங்களோடு இருப்பதாக. ஆமென்.